2026 ஏப்ரல் 23 தமிழ்நாட்டோட தலையெழுத்தையே தீர்மானிக்க போற அந்த நாள் இன்னைக்குதான். காலையில 9 மணி நிலவரப்படி 17.69% வாக்குகள் பதிவாகி இருக்கதா தேர்தல் ஆணையம் அதிரடியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த தேர்தலுக்கு பின்னாடி சில கசப்பான சம்பவங்களுமே பதிவாகி இருக்கு. தமிழக சட்டமன்ற தேர்தலோட கள நிலவரம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம். ஸ்ரீ காளி மாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. இது வெறும் சாதாரண தேர்தல் கிடையாது. கிட்டத்தட்ட 50 வருஷமா திமுக அதிமுகன்னு மாத்தி ஆட்சி அமைச்சுக்கிட்டு இருந்த தமிழ்நாட்டு அரசியல் இப்போ ஒரு மும்முனை போட்டியா மாறி இருக்கு. விஜயோட தமிழக வெற்றி கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தோட கோட்டைய தகர்த்தெறிய போகுதா? அப்படி இல்லைன்னா திமுக அதிமுக அவங்களோட ஆட்சிய தக்க வச்சுக்க போறாங்களா? இந்த தேர்தல்ல திமுக தலைமையில ஒரு கூட்டணியும் அதிமுக தலைமையில ஒரு கூட்டணியும், அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது தனித்தனியா போட்டியிட்டு இருக்காங்க. இந்த கட்சிகளுக்கு இடையில போட்டி ரொம்பவே தீவிரம் அடைஞ்சிருக்கு. நேற்று முன்தினம் மாலையோட இவங்களுக்கான பிரச்சார நடவடிக்கைகள் எல்லாமே முடிவடைந்து இன்றைய தினம் தேர்தல் வாக்குப்பதிவுகள் நடந்துகிட்டு இருக்கு. தமிழக அரசியல் வரலாற்றிலேயே இந்த வருஷம் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தல் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டா மாறி இருக்கு. ஒரு காலத்துல திமுகனா அதிமுக, அதிமுகனா திமுக அப்படின்னு சொல்லி தமிழக அரசியல் ஒரு மாறி மாறி நடந்துகிட்டு இருந்தது. ஆனா இந்த தடவை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இந்த போட்டியையே மாத்தி அமைச்சிருக்காரு. கடந்த தேர்தல்கள்ல திமுக மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சிருக்கலாம், அதிமுக ஒரு பலமான எதிர்கட்சியா மாறி இருக்கலாம். ஆனா இந்த தடவை தமிழக வெற்றி கழகம் இளைஞர்கள், அது மட்டும் இல்லாம முதல் தடவை வாக்களிக்கிறவங்க மத்தியில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கு. கிட்டத்தட்ட 14 லட்சம் பேர் இன்றைய தினம் அவங்களோட முதல் முறையான வாக்குகளை வழங்க போறாங்க. இவங்க யாருக்கு வாக்கு வழங்க போறாங்க, இவங்க யாரை தேர்ந்தெடுக்க போறாங்க அப்படிங்கிற கேள்விக்கான பதில் தான் தமிழகத்தோட முதலமைச்சர் யாரு அப்படிங்கிற கேள்விக்கான பதிலையும் தீர்மானிக்க போகுது. இந்த தேர்தலில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா 5.73 வாக்காளர்கள்ல கிட்டத்தட்ட 2.93 வாக்காளர்கள் பெண்களா இருக்காங்க. அதனாலேயே இந்த தேர்தலில் பெண்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ, பெண்கள் யாருக்கு வாக்களிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பதவி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பல கருத்து கணிப்புகள் இப்போ வெளியாகி இருக்கு. இதனாலதான் இந்த கட்சிகள் எல்லாமே பெண்களுக்கான சலுகைகள் வழங்குறதுல, பெண்களுக்கு வழங்கக்கூடிய விஷயங்கள்ல தேர்தல் வாக்குறுதிகளை அதிகப்படியா வச்சிருந்தாங்க. அதுல திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் பல சலுகைகளை முன்னிறுத்தி இருந்தாங்க. திமுக கட்சி இப்போ இருக்கக்கூடிய சலுகைகளையே அவங்களுக்கு இன்னும் மேன்மைப்படுத்தி அறிவிச்சிருந்தாங்க. அந்த வகையில தமிழக வெற்றி கழகமும் கூட பெண்களுக்கான பல சலுகைகளை முன் வச்சிருந்தாங்க. குறிப்பா விஜயோட தேர்தல் பிரச்சாரங்கள்ல 51% இருக்கக்கூடிய பெண்களை கவர்றதுதான் முக்கியமான இலக்காவே இருந்தது. இதனால தமிழக வெற்றி கழகம் மூலமா பெண்களுக்கான சலுகைகள் அதிகமாகவே அறிவிக்கப்பட்டது. நகர்ப்புறத்துல இருக்கக்கூடிய பெண்கள் மாற்றத்தை விரும்பினா அது விஜய்க்கு தான் சாதகமா அமையும். அப்படி இல்லாம கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியே நல்லா தான் இருக்கு அப்படின்னு யோசிப்பாங்களா இருந்தா அது திமுகவுக்கு சாதகமாக அமையும். எது எப்படி இருந்தாலுமே கூட இந்த 2.93 கோடி பெண்களோட வாக்குகள் தான் அடுத்து இந்த பதவியில யார் இருக்க போறாங்க அப்படிங்கிறத தீர்மானிக்க போறதாகவும் இப்போ சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் இளைஞர்களை கவர்றதுக்காக வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய திட்டங்களை தமிழக வெற்றி கழகம் அறிவிச்சிருந்தது. பல கணிப்புகளோட அடிப்படையில விஜயோட தமிழக வெற்றி கழகம் 15% 20% வரைக்கும் வாக்குகளை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இது மட்டும் நிஜமாகுமா இருந்தா திமுக மற்றும் அதிமுக கட்சிகளோட ஆட்சி கனவு அப்படிங்கிறது கலைஞ்சு போயிடும். தேர்தல் வாக்குப்பதிவுகள் ரொம்பவே விறுவிறுப்பா நடந்துகிட்டு இருக்கு. இந்த தேர்தல் வாக்குப்பதிவுகளுக்கு அமைவா எதிர்வரும் மே மாதம் 4 தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தலுக்கான ரிசல்ட்ஸ் வெளிவர தீர்மானிக்கப்பட்டிருக்கு. நான் முதல்ல சொன்ன மாதிரியே இன்றைய தினம் வாக்குப்பதிவுகள் எல்லாமே ரொம்பவே விறுவிறுப்பா நடந்துகிட்டு இருக்கக்கூடியதா பார்க்கக்கூடியதா இருக்கு. பலரும் அவங்களுடைய வாக்கை செலுத்திட்டு வந்து அவங்களுடைய சமூக வலைதளங்கள்ல அதை பதிவிடுறதையும் காணக்கூடியதாவே இருக்கு. அவங்களுடைய வாக்குப்பதிவுகள் யாருக்கு அப்படிங்கிற விஷயத்த
விஷயத்த மறைமுகமா பலரும் தங்களுடைய சமூக வலைத்தளங்கள்ல வெளியிடக்கூடியதையும் காணக்கூடியதாகவே இருக்கு. இப்படி தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தலோட வாக்குப்பதிவுகள் விறுவிறுப்பா நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பின்னணியில திமுக கட்சியோட மனநிலை என்ன மாதிரி இருக்கு? குறிப்பா நகர்ப்புறங்கள்ல விஜயோட வருகையால திமுகவுக்கு இருக்கக்கூடிய இந்த வாக்குகள் உடைய வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற கேள்விகள் இப்போ அரசியல் வட்டாரத்துல அதிக அளவுல பேசப்பட்டு வருது. இப்படி வாக்கு வீதம் உடைகிறத சமாளிக்கிறதுக்காக ஸ்டாலின் எந்த அளவுக்கு அவருடைய தேர்தல் பிரச்சாரங்களை தீவிரப்படுத்தி இருந்தாரு அப்படிங்கிறத அண்மைய தினங்களா எல்லாராலையும் பார்க்கக்கூடியதா இருந்தது. ஸ்டாலின் மட்டும் கிடையாது, தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜயும் கூட அவருடைய தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள்ல ரொம்பவே தீவிரமா ஈடுபட்டு வந்தாரு. வழிபாடுகளாக இருக்கட்டும், மக்களை நேர்ல போய் சந்திக்கிறதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பலவிதமான தேர்தல் பிரச்சாரங்களை கொஞ்ச நாளாவே சமூக வலைத்தளங்கள்லயும் சரி, அவங்களுடைய தமிழ்நாட்டு அரசியல்லையும் சரி ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு வந்தது. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி, ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு அப்புறமா என்னதான் சவால்கள் வந்தாலும், என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும் கட்சியை இன்னும் தன்னோட கட்டுப்பாட்டுக்கு கீழே வச்சிருக்காரு. திமுக கட்சியோட எதிர்ப்பு வாக்குகளை மொத்தமா பெற்றுக்கொள்றதுதான் அதிமுகவோட மிகப்பெரிய திட்டம். ஆனா இந்த ரெண்டு பேருக்கு இடையில இப்போ தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கிறதுனால திமுகவோட எதிர்ப்பு வாக்குகள் விஜய்க்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. விஜயோட வருகை யாருக்கு பாதிப்பு தரதோ இல்லையோ அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு அப்படின்னு பல கருத்துக்கள் இப்போ வெளியாகிட்டு இருக்கு. தேர்தலில் போட்டியிடக்கூடிய கட்சிகளோட நிலவரம் இப்படி இருக்க, இந்த தேர்தலில் வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்களோட நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த முறை தேர்தலில் பல சிறப்பம்சங்கள் பதிவாகி இருக்கு. மொத்தம் 4023 வேட்பாளர்கள், 5,73,00,000 வாக்காளர்கள். இதுல 14 லட்சம் வாக்காளர்கள் முதல் முறையா தங்களோட வாக்க செலுத்த போறாங்க. இந்த 14 லட்சம் பேர் தான் இந்த தேர்தலோட கேம் சேஞ்சர்ஸ் அப்படிங்கிறத மறுபடியும் ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கலாம். தேர்தல் வாக்கு நடவடிக்கைகளோட பாதுகாப்புக்கு மட்டும் 1,40,000 போலீசார் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. 300 துணை ராணுவ படைகள் களத்துல நிக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. 5,949 வாக்குச்சாவடிகள்ல பதட்டமான சூழ்நிலை நிலவுறதா அவதானிக்கப்பட்டு அங்க சிசிடிவி கேமராக்கள் மூலமா நேரடி கண்காணிப்பு நடந்துகிட்டு இருக்கு. இது இப்படி இருக்க, தன்னோட சொந்த ஊருக்கு போய் அவங்களோட வாக்குரிமைய செலுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா இருந்த பலருக்கு இந்த தடவை ஒரு சின்ன ஏமாற்றமும் கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 11,000 பேருந்துகள் போக்குவரத்துல ஈடுபடும் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய போக்குவரத்து துறை அறிவிச்சிருந்தாலுமே கூட மக்களுக்கு அவங்களுடைய சொந்த ஊருக்கு போய் வாக்குகளை வழங்குறதுக்கான முறையான பொது போக்குவரத்து ஈடுபடல அப்படிங்கிற பல குற்றச்சாட்டுகள் இப்போ பரபரப்பா பேசப்பட்டு வருது. சொந்த ஊருக்கு போறதுக்காக பஸ் கிடைக்காத காரணத்தினால அங்க இருந்தே மக்கள் பலரும் போராட்டங்கள்ல ஈடுபட்ட சம்பவங்களும் பதிவாகி இருக்கு. ஆக மொத்தத்துல நான் முதல்ல சொன்ன மாதிரி 2026 தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது ஒரு சாதாரண தேர்தல் கிடையாது. இது ஒரு தலைமுறை மாற்றத்துக்கான தேர்தல். மக்கள் மனசுல இப்போ திராவிடமா அப்படி இல்லைன்னா மாற்றமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி ஓடிக்கிட்டு இருக்கு. மொத்தம் இருக்கக்கூடிய 5.73 கோடி மக்கள் தான் இந்த கேள்விக்கான பதிலையும் தீர்மானிக்க போறாங்க. தமிழக சட்டமன்ற தேர்தல் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு சாதகமா அமையுமா? விஜய் கடைசியா கேட்ட அந்த வாய்ப்பை மக்கள் விஜய்க்கு வழங்குவாங்களா? அப்படி இல்லைன்னா ஸ்டாலின் தன்னோட ஆட்சியை தக்க வச்சுக்க போறாரா? எடப்பாடி பழனிசாமி, நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான், இவங்களை மக்கள் எந்த மாதிரி ஆதரவளிக்க போறாங்க அப்படிங்கிறத மே 4 வரைக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழக சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக கிடைக்கக்கூடிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்றதுக்கு எங்க கூட இணைந்திருங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.